தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணாமலைக்கு பாஜகவில் முக்கிய பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. அதாவது அதிமுக பாஜக ஒப்பந்தம் ஏற்பட்டால் அண்ணாமலையை பாஜக தலைவர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும். அண்ணாமலையை பாஜக தலைவர் பதவியிலிருந்து தூக்கினால்தான் அதிமுக பாஜக கூட்டணியை சம்மதிப்பேன் என்று எடப்பாடி தெரிவித்திருந்தார். அதன் காரணமாக அண்ணாமலை மாற்றப்பட்டார். நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை கட்சியில் இருந்து ஓரங்கட்டப்பட்டார். சமீபத்தில் 6 தொகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். அண்ணாமலை தன்னுடைய தந்தை உடல்நிலை சரியில்லை என்று காரணம் காட்டி அந்த பொறுப்புகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி நடை போட வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை இல்லாமல் கட்சி வெற்றி பாதையில் பயணிக்க முடியாது. ஆகவே அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாஜக முன்வந்துள்ளது. தற்பொழுது பாஜகவுக்கு புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 6 பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளார்கள். பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர்களாக 6 பேர் நியமிக்கப்பட உள்ளார்கள். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட உள்ளார். பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட உள்ள தகவல் அண்ணாமலை தொண்டர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழ்நாட்டிலே எடப்பாடி பழனிசாமியை விட திமுகவை அதிகம் எதிர்த்தவர் அண்ணாமலை அவர்கள்தான். ஏனென்று சொன்னால் பிடி கொடுக்காமல் வளைந்து கொடுக்காமல் கட்சியை நடத்தியவர், கட்சியை கொண்டு போய் கிராமத்தில் கொண்டு போய் சேர்த்தவர், இதெல்லாம் அண்ணாமலை தான். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பேச்சை கேட்டுட்டு பாஜக அண்ணாமலையை தூக்கி வீசிட்டாங்க. இன்னைக்கு அந்த தவறை புரிந்து கொண்டு சரி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலைக்கு பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. பாஜக வெற்றி பாதையில் பயணிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.